friends. If you love technology, be sure to subscribe, click the bell icon, and select all to stay updated with our latest content. Don't forget to like and share our videos. Thanks for tuning in. And let's get started with today's video. Hi, hello friends. Welcome to Information for VI YouTube channel. என்ன காய்ஸ், ஸோ நம்ம வீடியோ வீக்லி போடலான்னு பார்த்தாலும் கஷ்டப்பட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோவாச்சும் போட முடியுது. இந்த டைமிங் தான் காய்ஸ் சரியில்லை. ஸோ நம்ம வேறு இடத்துல ஸ்டே பண்ணுறோம். ஸோ அங்கே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வீடியோ போடுற அளவுக்கு கொஞ்சம் கேப்பு டைம் இருக்குமான்னு பார்த்தா வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகேங்களா, அதனால தான் இந்த ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் லேட்டாக போட்டாலும் உங்களுக்காக நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் இருக்கீங்க. ஓகேங்களா, நீங்கள் கொடுத்த இந்த மிகப்பெரிய ஆதரவுக்காக கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். அது லேட்டாக போட்டாலும் நாங்கள் லேட்டஸ்ட்டாக போடுவோன்ற மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் லேட் ஆகுனனால சில வீடியோஸ்லாம் புதுசாக நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகுனதுலாம் நம்மளால் டக்குன்னு கொடுக்க முடியல. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப் அப்டேட் எந்த அப்ளிகேஷன் நம்மளுக்காக லான்ச் பண்ணாலும் அது நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் தான் அந்த வீடியோ வரும். பட் இப்போது நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போனோம்னா இல்லை, உங்களுக்கு தெரியப்படுத்து தான் என்னோட ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்குது. அதனால் பரவாயில்ல. ஸோ நம்ம லேட்டாக போட்டாலும் இப்போ நான் போடுறேன் அந்த வீடியோ. ஸோ நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2020 இந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஒரு விஷயத்தை விளையாட ஆரம்பிச்சிருப்போம். என்னென்னா இந்த தாய் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, ஸோ அப்போது என்ன சொல்கிறது, அப்போ எல்லோரும் வீட்டில் இருந்தோம். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ என்ன எதுக்காக போகிறோம், எங்கே போகிறோம் எதுவும் தெரியாமல் நம்ம கடமை எப்பவுமே டெய்லியும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு கொரோனா மாதிரி ஒரு காலகட்ட டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உட்காந்து எல்லாருமே ஃபேமிலியோடு சேர்ந்து நிறைய விளையாட்டு விளையாடிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த தாய் பாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் கரெக்டாக விளையாட முடியாது. அப்போ நான் கூட விளையாடுவேன், நான் சும்மா உட்காந்துட்டு விளையாடுவேன். எனக்கு அதை பற்றி அந்தளவுக்கு ஒரு எந்த விஷயமும் தெரியாது. ஓகேங்களா, ஸோ யாராச்சும் பார்த்து சொன்னால் தான் ஓகே. பட் இப்போ நம்மளுக்கு மொபைலில் நிறைய கேம் வந்துருச்சு, அது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, பிசியில் எடுத்துக்கிட்டோன்னா ஏகப்பட்ட கேம். இப்போ மொபைலில் நிறைய கேம் வந்துருச்சு. அதில் ஒரு கேம் தான் லூடோ. சாரி லூடோ இல்லை, அந்த கேமோட பேர் மாறிடுச்சு. ஸோ நல்லவேளை நான் லேட்டாக போட்டாலும் இன்னொரு நல்ல விஷயம்னா அந்த கேம் பேரும் மாறிடுச்சு, கேமோட செட்டிங்ஸும் மாறி போச்சு. ஓகேங்களா, ஒரே கல்லில் 2 மாங்கா அப்படின்ற கதை மாதிரி ஒரே ஆப்பில் 2 கேம். ஓகேங்களா, ஸோ ஒரே ஆப்பில் இப்படி 2 கேம் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்ட்டாக வரும். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் இது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் ட்ரெண்டிங் இல்லைப்பா, நீ லேட்டு கிளம்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் தெரிஞ்சவங்க லைக் போட்டுருங்க, தெரியாதவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ லேட்டாக போட்டாலும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நாங்கள் போடுறோம். ஸோ ஓகே, நான் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு வீடியோவாச்சும் நான் போட முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இந்த லூடோன்றது பேர் மாற்றிட்டாங்க. அது என்ன பேரில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டைஸ் கேம். ஓகேங்களா, இந்த டைஸ் இந்த ரோல் பண்ணுவோம்ல, ஸோ டைஸ் கேம். ஓகேங்களா, ஸோ இந்த கேமை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட இந்த தாய் பாஸ் ஆடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். தாய் 6 4 இப்படிலாம் போட்டு விளையாடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேம். பார்த்திங்கன்னா சில பேர் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் நிறைய பேர் விளாட்றாங்க. பட் தமிழில் நிறைய பேர் விளாட்ல. தமிழ் ஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் சரியாக நிறைய பேர் விளாட்றதில்ல. கைஸ், இந்த கேம் நம்மளுக்கு நல்ல மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக விளாடுங்க. நீங்கள் ஹேண்ட் கிரிக்கெட் எப்படி விளாட்றீங்களோ அதே மாதிரி தான். அதோட டெவலப்பர் தான் இந்த ஆப்பை டெவலப்பர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் விளாட்லாம். விளையாடி நம்ம நிறைய ஃபீட்பேக் கொடுக்க நிறைய, நான் சொல்கிற மாதிரி எந்த அப்ளிகேஷன் வந்தாலும் சரி, நம்ம நல்லா யூஸ் பண்ணி அதை ஃபீட்பேக் கொடுத்தா தான் இன்னும் நிறைய டெவலப் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நான் லேட்டாக போட்டது ஒரு வகையில் நல்லது அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இந்த டைஸ் கேம், அதாவது முன்னாடி லூடோ, இப்போ இந்த டைஸ் கேம்னு சொல்லிட்டு பேர் மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, ஒரு கேம் ஒரே ஆப்பில் 2 கேம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம சில விஷயங்கள் பார்த்துட்டு ரோபோட்டோட ஒரு சின்ன கேம் போட்டுட்டு பார்ட் 2ல் மிச்ச வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். சப்போஸ் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படி இப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வாட்டி கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக கூட நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். ஓகேங்களா, ஓகே. டைஸ் கேம் ஃபஸ்ட்டு லூடோன்னு, இப்போ டைஸ் கேம். போய் ப்ளேஸில் போய் டைஸ் கேம் இது பண்ணுங்கள். நம்மளாலே லூடோ விளாட முடியுன்றது இதில் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்லாம் லூடோலாம் பார்த்திங்கன்னா சைட் எடுக்க தான் இருக்கும். ஸோ அது பே பண்ணி அதில்னா நம்ம நிறைய காசு போட்டு விளாட்றது. ஓகேங்களா, வந்தால் லாபம் போனால் நஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போது செலக்ட் கேம் டு ப்ளே. ஓகேங்களா, எந்த கேம் விளாட போகிறோம். ஃபஸ்ட்டில் இதெல்லாம் வராது லூடோவில். ஓகேங்களா, ஸ்ட்ரைட்டாக லூடோ மட்டும் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டைஸ் கேமில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடன். ஓகேங்களா, ஸ்னேக் அண்ட் லேடன் இந்த பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் வரக்கூடிய வீடியோவில். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா
லூடோ பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம லேட்டாக போட்டனால கண்டிப்பாக நான் வந்து வெளியே இல்லாமல் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கேம் லான்ச் ஆன உடனே நான் ஃபஸ்ட்டாக வீடியோ போட்டிருப்பேன். லேட் ஆகி போச்சு. ஓகே, ஸோ எப்போ பார்த்தாலும் லேட்டாக வந்து இந்த தேவையில்லாத 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கடா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ கைஸ், நான் லேட்டாக போட்டாலும் உங்களுக்கு எதுக்காக நான் லேட்டாக போட்டேன்றது காரணத்தை சொன்னதுன்னா உங்களுக்கும் தெரியும். அதனால தான். ஓகேங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இது வந்து என்னோடய யூசர் நேம் பிரசாந்த் அப்படின்றது இந்த கேமோட யூசர் நேம். ஓகேங்களா, ஸோ பிரசாந்த் ஸ்மார்ட்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அவங்கவுங்க பிடிச்ச பேர் போட்டுப்பீங்க. இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் பேர் காட்டும். இது மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் வந்தோடனே கூகுளில் லாகின் பண்ணுறோம். ஓகேங்களா, சைன்இன் கேட்கும். உங்கள் அக்கௌண்ட்டு கொடுத்துருங்க. எந்த அக்கௌண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட் கொடுத்து கூகுள் மூலமாக லாகின் பண்ணிவிடுங்க. சிம்பிள், அவ்வளோதான். வந்தீங்கன்னா இது மாதிரி தான் உள்ளே இருக்கும். எக்ஸ்ப்ளோர் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் காட்டும், அப்புறம் எக்ஸ்ப்ளோர். இது வந்து இது கணக்கில் எடுத்துக்காதீங்க. இது நீங்கள் மார்ச் 10க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா மார்ச் 10 வந்து ஒரு விஷயம் வரும். ஸோ மார்ச் 10க்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்திருக்கும். ஓகேங்களா, அது என்ன நம்ம பார்க்கலாம். ப்ளே வர்சஸ் ஏஐ ரோபோட். ஃபஸ்ட்டு இந்த கேமை பற்றி புதுசாக ஆடுறவங்க தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆன்லைனில் போய், இப்போது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போய் எப்படி சாட் பண்ணுறீங்க, அது மாதிரி ஆன்லைனில் போய் நம்ம போய் டேரெக்டாக போய் விளாட்லாம். ரூம் கிரியேட் பண்ணி இந்த கிளப் ஹவுஸில் பார்ப்பீங்களா, கிளப் ஹவுஸில் பேசும். இது மாதிரி நம்ம இந்த இதில் வந்து நம்ம ரூம் கிரியேட் பண்ணி விளாடுவோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம ரோபோட்டோட ஆடணும். ஓகேங்களா, டிஃபால்ட்டாகவே அங்கே ரோபோட் கொடுத்துருப்பாங்க. ஹேண்ட் கிரிக்கெட் ஞாபகம் வருதா? அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ரோபோட்டோட ஃபஸ்ட்டு ஆடி பழகணும். அது நீங்கள் ரோபோட்டோட ஆடி பழகினா மட்டுமே தான். இன்ஃபேக்ட் வீடியோ கூட என்னால் கூட டக்குன்னு போட முடியல. இன்னொரு ரீசனும் இருக்குது. ஏன்னா என்னால் டக்குன்னு புரிஞ்சிக்க முடியல. அது ஒரு விஷயம் இருக்குது. சரி, ரோபோட் கூட ஆட மட்டும்தான் உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக ரோபோட்டோட புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ரோபோட்டோட நிறைய ஆட்டம் போடுங்க. ஓகேங்களா, நிறைய தோற்று போங்க. ஓகேங்களா, நிறைய வாட்டி ஜெயிங்க, திருப்பி தோற்றுடுங்க. நீங்கள் வந்து தோக்க தான் எதனால் தோக்குறோம் எப்படி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, அது மூலமாக தான் நம்ம ஒரு விளையாட்டில் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா, சரி, நானும் சொல்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு குறைகள் புரியலைன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நம்ம அதுக்குன்னு ஒரு வீடியோ கூட போடலாம். ப்ளே வித் மல்டிபிள் பிளேயர் பாஸ் அண்ட் லோக்கல் பிளேயர்ஸ். அதாவது வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நீங்கள் விளையாடலாம். ஓகேங்க, இது பக்கத்தில் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். நான் சொல்கிறேன் அது அப்புறமா. ப்ளே ஆன்லைன் வித் மல்டிபிள் பிளேயர்ஸ். அதாவது நான் சொன்னோம்னா ரூம் கிரியேட் பண்ணி இது உள்ள நான் கிளிக் பண்ணேன்னா இன்னும் நிறைய யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்றது காட்டும். அவங்க வந்து ரூம் ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எந்த ரூமில் போய் நம்ம வேணுமோ நம்ம போய் ஜஸ்ட்டு கொடுத்தா அவங்க அப்செட் பண்ணி இதில் வந்து பாக்ஸாக இருக்குது. ஏ செக்ஷன், அதாவது வந்து செக்ஷனாக இருக்குது. ABCD 4 பேர் தான் விளாட முடியும். ஓகேங்களா, சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு. அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த ப்ரொஃபைல் இது மேலே நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, பிரசாந்த் உங்கள் பேர் என்ன, உங்கள் பேர் காட்டும். ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் விளையாடிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த லெவலில் எவ்வளோ டைம் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ கில் பண்ணியிருக்கீங்க எல்லாமே காட்டும் இதில். அதனால இதை நான் கிளிக் பண்ணி காட்டினேன். நீங்கள் விளையாட தான் இதெல்லாம் செய்கிறோம். ரோபோட் கூட விளையாடுறது கணக்கில் எடுத்துக்காது. நீங்கள் மற்றவங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது தான் இதில் வந்து ஆட் ஆகும் இங்கே வந்து. ஓகேங்களா, இது என்ன மெயில் ஐடி. இது வந்து என்னோட யூசர் நேம் லூடோஸ்டாட். 6 மேட்ச் தான் போட்டிருக்கேண்ணா. ஓகே, 34 kills, 47 deaths, 11 டைம் எஸ்கோர்ட்னு நான் ஃபுல் பண்ணியிருக்கேன். அது ஸ்னேக் அண்ட் லேடரோட ஸ்டேட்டஸும் காட்டும். இது மாதிரி நிறைய காட்டும். ஓகேங்களா, ஓகே, ஏன் 0 ஃபஸ்ட்டு வருது? மேபி இது அப்டேட்லனால அது மாதிரி ஆகிட்டுருக்கலாம். ஓகேங்களா, ஓகே, ஒரு ஸ்டெப் பேக் வரேன். ஓகே, உங்களோட கரெக்ட் ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இது நீங்கள் நல்லா விளாடின பேருக்கு மற்றவங்க கூட ஆடி முடிச்ச பேருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆந்திரா நிறைய ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் விளாட்றாங்க. நான் பார்க்குற வரைக்கும் ஆன்லைனில். பட் தமிழில் இருக்கவங்களும் நிறைய பேர் விளாட்ல. ஸோ நிறைய பேர் இதில் உள்ளே வாங்க, கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். வந்தீங்கன்னா என் பேரை பார்த்தா கூட ஒரு மேட்ச் போடுங்க, நம்ம ஜாலியாக விளாட்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் நான் காட்டுறேன். ஓகேங்களா, டைஸ் கேம். ஓகே, எக்ஸ்ப்ளோர் உள்ளே போயிட்டேன். பேக், எக்ஸ்ப்ளோர், மோர் as the கேம், செட்டிங்ஸ், ஹவு டு ப்ளே. இது ஹவு டு ப்ளே கொடுத்தா டுட்டோரியல்ஸ் ஏதாச்சும் வரும்னு நினைக்கிறேன். டேர்ம்ஸ் அண்ட் யூசேஜ். ஓகே, லீடர் போர்ட் இது என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வேண்டாம், விட்டுருங்க. ஓகே, செட்டிங்ஸ் தான் நம்ம மெயின் பார்க்க போகிறோம்.
செட்டிங்ஸ் பார்ப்போம். இப்போ நான் செட்டிங்ஸில் போயிட்டேன். செட்டிங்ஸ், சவுண்ட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட், எல்லாத்துக்குமே சவுண்ட் வரும். ஓகேங்களா, நம்ம 6 போட்ட ஒரு சவுண்ட் வரும். ஓகேங்களா, ஸோ ஃபுல் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 3-4 பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அது காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ ஏல இப்போ நான் இருக்கேன், பியில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், சியில் என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் இருக்கார், டியில் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கார். மொத்தம் 4 பேர். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம ஆடலாம் ABCD. ஓகேங்களா, ஏல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இருக்கும், 3-4 நினைக்கிறேன், 3 பாக்ஸ் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் அதை காட்டுறேன். எனக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரோபோட் கூட ஆடும்போது உங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் பக்காவாக சரியாயிடும். மேனேஜ் சவுண்ட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஓகேங்களா, யூஸ் கஸ்டம் மெசேஜர், இது அப்படியே இருக்கட்டும், இதில் எதுவும் பண்ணாதீங்க. ஓகேங்களா, சவுண்ட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இது எல்லாம் ஆனில் இருக்கட்டும். எல்லாமே இதில் எதுவும் காமெண்ட்ரி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. அப்புறம் உங்களுக்கு விளாட்னா ஒன்றும் தெரியாது. இங்கே வந்து நீங்கள் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஸ்பீக்கிங்னு வச்சுக்கிறேன். டிஃபால்ட்டாக கூகுள் டிடிஎஸில் தான் இருக்கும். ஓகேங்களா, வைப்ரேஷன் இது கொடுத்துருங்க. எல்லா மெசேஜும், அதாவது வந்து இது வந்து எங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா காய்ஸ், இப்போ வந்து கேம் ஆடிட்டே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வாய்ஸ் நோட் போட்டு பேசிகிட்டே கூட விளாட்லாம். அண்ட் தென் மெசேஜ் சேட் பண்ணலாம், ரியாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது எதுவுமே பண்ண முடியாது. நான் சொன்ன 3 விஷயம் விளையாடிட்டு இருக்கும்போது மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா விளையாடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதனால் இது ஆன்லேயே இருக்கட்டும். இதில் இதை கை வச்சிடாதீங்க. ரீட் யூசர் மெசேஜஸ், இதுவும் ஆனில் இருக்கட்டும். ஏன்னா வந்து இப்போ நம்ம விளையாட்டு இருக்கும்போது யாராவது மெசேஜ் போட்டாங்கன்னா அது நம்மளுக்கு படிக்கும். இது ஆஃப் பண்ணிட்டு அதெல்லாம் படிக்காது. ஓகேங்களா, ரீட் யூஸ் ஆன்லைன் ஸ்டேட்டஸ். இது ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது ரீசெண்டாக தான் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆன்லைன் ஸ்டேட்டஸ். ஸோ யாரெல்லாம் ஆன்லைன் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இது ஆஃபில் இருக்கு எனக்கு. ரீட் யூஸ் ஆன்லைன் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, ஓகே பேக் வந்துடுறேன். ஓகே, இது உள்ள இவ்வளோ செட்டிங்ஸ் பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு யூஸ் கஸ்டம் மெசேஜ். அதாவது யூஸ் கஸ்டம் மெசேஜ், எடிட் கஸ்டம் மெசேஜ் அப்படின்னா நான் சொல்கிறேன் சிம்பிளாக, ஒன்றும் இல்லை. இப்போது விளையாடுறீங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் கேம் விளையாடிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக போட்டியா இல்லையா, வாய்ஸ் நோட்டில் கேட்போம், சூப்பராக என்ன கில் பண்ணிட்டேன், இவனை வெட்டுறதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, கில் பண்ணிட்டேன் என்ன அப்படி இப்படி நம்ம மெசேஜ் போடுவோம். ஹாய் இல்லைனா ஹலோ, ப்ளீஸ் கம்ப்ளீட்டட், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நம்ம டெக்ஸ்ட்டில் போட்டு இருப்போம். இங்கே கஸ்டமைஸ் மெசேஜ் உள்ள போய் நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா, அதாவது அந்த விளையாடிட்டு இருக்கும்போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸும் வரும், அதே மாதிரி கஸ்டம் மெசேஜ் வரும். கஸ்டம் மெசேஜ்னால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்து எழுத தேவையில்ல, ஆல்ரெடி நீங்கள் இந்த கஸ்டம் மெசேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த மெசேஜ் சென்ட் பண்ணால் போதும், எந்த மெசேஜ் பார்த்துன்னு. ஓகேங்களா, இதை நான் யூஸ் பண்ணதில்லை, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரூம் கிரியேட் பண்ணிட்டு சும்மா நீங்கள் ஹாயின் போட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டம் மெசேஜில் நீங்கள் அங்கே போனாலே போதும், டெக்ஸ்ட் மெசேஜ் பக்கத்தில் அந்த ரூமில் பண்ணி மெசேஜ் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அது பக்கத்தில் நீங்கள் கஸ்டமைஸ் என்னென்ன மெசேஜில் டைப் பண்ணி வச்சுன்னா அது எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் சென்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி புரியும் நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம எழுதி சென்ட் பண்ணுறது போல முன்னாடி நம்ம இங்கே போட்டு அந்த என்னென்ன மெசேஜ் சென்ட் பண்ணுமோ அதை இங்கே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டோம்னா அங்கே போய் நம்ம ஈஸியாக எந்த மெசேஜ் வேணுமோ அதை பார்த்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். அதான் எடிட் கஸ்டம் மெசேஜ். ஆடு, ரிமூவ் லாஸ்ட், ரிமூவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆல், டெலிட் ஆல், நீங்கள் பண்ணது எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம், இல்லை டெலிட்னா எல்லாமே டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு சில பேருக்கு தான் யூஸ் ஆகும். ஏன்னா வந்து நம்ம இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மெசேஜ் போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால் இது மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடு கொடுத்தீங்கன்னா ஆடு கொடுத்த டைப் ஒரு மெசேஜ், நம்ம என்ன மெசேஜ் வேணுமோ அதை இங்கேயே டைப் பண்ணி வச்சுட்டு சும்மா ஆயின் போட்டு ஆட் கொடுக்குறேன். அவ்வளோதான், ஆட் கொடுத்துறேன். ஓகே, அவ்வளோதான், ஆட் கொடுத்துட்டு பக்கத்தில் சேவ் கொடுத்துருங்க, சேவ் ஆகிடும். ஸோ இது சும்மா ஓகேங்களா, இது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸில் அப்புறம் வேறு என்ன இருக்குது,
See text box. Read attempt. Use custom piece names. Off switch. Use custom sounds. Edit custom messages. ஓகே, Use custom sounds. கஸ்டம் மெசேஜ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் யூஸ் கஸ்டம் சவுண்டு. Off switch. Use custom sounds. இதெல்லாம் வேண்டாம் கைஸ், Use custom piece names. இது நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. அப்புறம் யூஸ் Use custom piece names. கஸ்டம் பீஸ் நேம். ஓகேங்களா, Text box. ஏ Read text box. பி See text box. சி Read text box. டி. Save. அதாவது நான் சொன்னால 4 பேர் விளாட முடியும்னு. ஏல ஒருத்தர் இருப்பாங்க, பியில் ஒருத்தர் இருப்பாங்க, சியில் ஒருத்தர் இருப்பாங்க, டியில் ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேங்களா, இதை பேர்லாம் வேணுன்னா இந்த 4 இது பேரும் நீங்கள் வேணால் மாற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏபிசிடிக்கு பதிலாக 1 2 3 கூட போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ 1 2 3 4 அப்படின்னு கூட போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா, 1ல் ஒருத்தர் ஆடுவார், 2ல் ஒருத்தர் ஆடு. நீங்கள் ரூம் கிரியேட் பண்ணும்போது மட்டும் அது உங்களுக்கு அப்படி மற்றவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இது உங்கள் இஷ்டம் தான் காய்ஸ். ஆனால் பட் ஏபிசிடிலே இருக்குது. அது எனக்கு இதில் மாற்ற வேண்டிய எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா பட் இதுவே எனக்கு போதும் தான். ஓகேங்களா, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபுல் ஸ்க்ரீன் மோட் இதை விட்டுருங்க. ஆமாம், பிளைண்ட் யூஸ் பாருங்க, இது கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு செட்டிங்ஸா. சரி, ஓகே, இப்போ நம்ம வெளியே வந்துடுவோம். ஓகே, அவ்வளோதான் கைஸ், நோட்டிஃபிகேஷன். இப்போ நான் இன்னொரு வாட்டி பேக் வரேன். ஓகே, ப்ளே ரோபோட்ஸ். அதாவது வந்து நம்ம ஆல்ரெடி 4 மனுஷன் கூட ஆடுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆடும்போது 4 ரோபோட் கூட ஆடிடுங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ண 4 ரோபோட் கூட ஆடினா தான் உங்களுக்கு இந்த கேம் புரியும். ஓகேங்களா, இப்போ நான் கொஞ்சம் பேசுகிறேன். இந்த கேமில் எப்படின்னா மீடியம், ஸ்மால் போர்டு, ஒரிஜினல் போர்டு, இது மாதிரி 3-4 இது கேட்டகரிஸ் இருக்கும். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணணும். அதுதான் இப்போ நான் காட்ட போகிறேன். ஸோ இப்போ நான் ரோபோட்டுக்கு என்ன பண்ணுறோம், சேம் கான்செப்ட் தான் நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஆனால் மனுஷங்க ஆடுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ரோபோட்னா அது இஷ்டத்துக்கு போடும், நம்ம ஏதோ பண்ணி ஜெயிக்கலாம், இது பண்ணலாம்னா. பட் நல்லா தெரிஞ்சவங்க ஆடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் ஜாலியாக இருக்கும், டைம் போகிறது தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம்லாம் ஆடணும்னா. ஓகேங்களா, சரி, ஓகே, பயந்துடாதீங்க. இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படின்னு மட்டும் காட்டுறேன் ரோபோட்டோட ஆடி. இந்த ரோபோட் ஆடுறதுனா பார்ட் 2வில் போடலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் இது என்ன கேம் தெரிஞ்சால் தானே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் பார்ட் 2 பார்ட் 3 பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, ப்ளே வெர்சஸ் ரோபோட், அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஏல வந்து நான் இருப்பேன். ஓகேங்களா, பிசிடியில் பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் இருக்கும், 3 ரோபோட் இருக்கும். ஓகேங்களா, ப்ளே வெர்சஸ் ரோபோட், செலக்ட் ரோபோட்ஸ். ரெண்டு ஒரு ரோபோட்டோட ஆட போகிறீங்களா, இல்லை ஒரு ரோபோட்னா நீங்கள் ஒன்று, அந்த ரோபோட் ஒன்று, மொத்தம் சேர்த்து 2 பேர். ரோபோட் காம்போ பாக்ஸ்னு இருந்ததில்ல, அது உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா 1 2 பேர் 2 ரோபோட்டோட ஆட போகிறீங்களா, 3 ரோபோட்டோட ஆட போகிறீங்களா. ஓகே, 3. இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், சரி நான் 3 கொடுக்குறேன். 3னா உங்களை சேர்த்தா 4, மொத்தம் 4 பேர். ஓகேங்களா, உங்களை சேர்த்தா மொத்தம் 4 பேர். அந்த 3 உங்களை சேர்த்தா 4 பேர். ஓகேங்களா, மொத்தம் 4. ஓகேங்களா, ரோபோட் தான் 3, நீங்கள் ஒருத்தர், அவ்வளோதான். போர்ட் சைஸ் ஃபஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருந்தது. ஓகேங்களா, ஹவுஸ் இருந்தது. இப்போ வந்து போர்ட் சைஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம லேட்டாக போட்டாலும் லேட்டஸ்ட்டாக போடுற மாதிரி தான். ஸ்மால் காம்போ பாக்ஸ், இதுக்குலாம் சில டிஃப்ரெண்ட்லாம் இருக்குதுன்னு அதை நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட்டில் கூட சொல்கிறேன். இப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். அது உள்ள காம்போ பாக்ஸ் அதே மாதிரி அது உள்ள கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மால், மீடியம், ஒரிஜினல். காய்ஸ், ஒரிஜினல்லாம் நிறைய இதுவில் வந்து இன்னும் வரல. ஓகேங்களா, இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரிஜினலும் நம்ம ப்ளே பண்ணலாம். ஒரிஜினல் இருக்குது. ஒரிஜினல்னால் ஒரிஜினலாக ஆடுறது. ஓகேங்களா, அதாவது ஒரு இதுவில் கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸில் கிட்டத்தட்ட 60 கிட்ட நம்ம சேர்க்கணும் காயின்ஸு. இந்த கல்லில் வச்சு ஆடி எப்படி இது பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தாயம் மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதுதான் லூடோ. ஓகேங்களா, லூடோ பற்றி பேசிக் கான்செப்ட் இதுதான். ஓகேங்களா, ஸோ நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு 3 பாக்ஸ் 4 பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் எல்லாமே நம்ம ஃபுல் பண்ணணும். ஓகேங்களா, யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின். ஓகேங்களா, சில டைம் வந்து உங்ககிட்ட இருக்கிற காயின்ஸு சில பேர் எடுத்துருவாங்க. காயின்ஸு சொல்லலாம், பாயிண்ட்ஸு சொல்லலாம். ஓகேங்களா, காயின்ஸுன்னு வச்சுக்கிங்களா. சும்மா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏல பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். நான் பார்க்கலாம். இப்போ நான் ஸ்மாலே கொடுக்குறேன். ஓகே, ஸ்மால் கொடுத்துட்டேன். இதே மாதிரி தான் ரூம் கிரியேட் பண்ணும்போது இதே மாதிரி தான் எது வேணுமோ அதை செட் பண்ணிவிட்டு வரவங்கள நீங்களா ஆட் பண்ணலாம். அதை ஆட் பண்ணுறதுல நம்ம பார்ப்போம் அப்புறமா. ஸ்டார்ட் கேம் கொடுக்குறேன்.
ஓகே, ஸ்டார்ட் கேம் கொடுத்துட்டேன். ரோல்டு டைஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி காயினை உருட்டுறது. ஓகேங்களா, அது உங்களுக்கே தெரியும். Roll the dice turn. இங்கே தான் கைஸ் முக்கியமான விஷயம். நான் விளையாடுறதுக்கு முன்னாடி இங்கே தான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்ட போகிறேன். Crash and start position. Robot B positions. B. Crash and start positions. A1, 0, A2, 0, A3, 0, A4, 0. பார்த்தீங்களா, ஒரு ஆளுக்கிட்ட கிட்டத்தட்ட 4 இது இருக்கும், 4 பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதில் எல்லாமே 0 தான் இருக்குது. ஓகேங்களா, ஒன்றும் நான் எதுவுமே சேர்க்கலை. நான் ரோல் பண்ணால் தான் எனக்கு ரோலடைஸ் பண்ணால் தான் எனக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இது மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஆடும்போது. ஓகேங்களா, ஏல நான் இருக்கேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆடும்போதெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏல யார் வேணாலும் இருக்கலாம். பியில் கூட நீங்கள் போய் இருந்துக்கிட்டு ஏல அவரை போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். அந்த ரூம் க்ரியேட் பண்ண கேம் ரூம் க்ரியேட் பண்ணின்னு ஆட் பண்ண பேருக்கு ப்ளே பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா, பட் ரோபோட் கூட நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு Robot B positions. P1, 4, P2, 4, P3, 4, P4, 4. ஓகே, அதாவது இப்போ நான் ஸ்மால் பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ ஸ்மால் பாக்ஸில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏல பார்த்தீங்கன்னா 0ல் தான் இருக்கும். பட் பி, அதாவது ரெண்டாவது ஆளுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்மால் போர்டில் ஸ்மால் மீடியம் ஒரிஜினல் இருக்குது. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸ்மால் மீடியம் ஒரிஜினல். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்மால் பாக்ஸ். ஓகேங்களா, அதாவது ஸ்மால் போர்டை வச்சு தான் நம்ம விளையாட போகிறோம். ஓகேங்களா, இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கும் ஏக்கு. பிக்கு வந்து 4, அதாவது பியில் இருக்கிற வந்து டிஃபால்ட்டாக ஒரு 4 கொடுத்துருப்பாங்க. 4 காயின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, Robot C positions. C1, 8, C2, 8, C3, 8, C4, ஓகே. 8. சியில் இருக்கிறவங்களுக்கு 8 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பரவாயில்ல, 8 கொடுத்துருக்காங்க, மீசேஜ் வச்சலாம் அப்படின்னு கேட்டால் அதுதான் மேட்ரு. அதெல்லாம் முடியாது. ஓகேங்களா, ஸோ இருக்குது. அதை நம்ம எப்படி விளையாட போகிறோன்றதுலாம் விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட்டு Robot D positions. D1, 12, D2, 12, D3, 12, D4, 12. 12. ஓகே, இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு இந்த கேமு புரியும். ஓகேங்களா, டியில் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. எவ்வளோ இருக்குது? 12. ஓகேங்களா, ஸோ ஏல 0. ஓகேங்களா, பியில் 4. அதாவது ரெண்டாவது ஆளுக்கிட்ட ரெண்டாவது பியில் இருக்கிற பியில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 4, சியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 8, டியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 12. ஓகேங்களா, அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் இப்போ ஏல பார்த்தீங்கன்னா A1, A2, A3, A4 இருக்குது. அதே மாதிரி தான் B1ல் பார்த்தீங்கன்னா B1, B2, B3, B4. அதாவது ஒரு ஆளுக்கிட்ட 4 பாக்ஸ் இருக்கும். அந்த 4 பாக்ஸில் யார் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸாக ஃபில் பண்ணிட்டு வராங்களோ, ஓகேங்களா, ஒருத்தர்கிட்ட காயினை வாங்கி வெட்டி நம்ம ஃபுல் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா, யார் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறாங்களோ இது வின்னுலாம் இல்லை. ஒருத்தர் ஜெயிச்சிட்டா அடுத்த 3 பேர் ஆடலாம். ஓகேங்களா, ஆனால் ரோபோட் கூட நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதோட கேம் முடிஞ்சிடும். ஓகேங்களா, சப்போஸ் ரோபோட் ஏதாச்சும் ஃபஸ்ட்டு 3 ரோபோட்டில் ஏதாச்சும் ஒரு ரோபோட் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து நீங்கள் 2 ரோபோட் வச்சு விளாடுவீங்க. 2 ரோபோட்டில் வச்சுன்னா மீதி இன்னும் 2 நீங்கள் அந்த ரோபோட் மட்டும் தான் இருப்பீங்க. இன்னும் ஒரு ரோபோட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ வந்து ஏதாச்சும் ஆன்லைன் கூட ஒரிஜினலாக நம்ம பர்சன்ஸ் கூட விளாடும் போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் யார் முடிக்கணும் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மீதி 3 பேர் இருப்பீங்க. 3 பேர் விளாடுவீங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் முடிச்சா இன்னும் 2 பேர் தான் இருப்பீங்க. அந்த 2 பேரில் யார் முடிக்கிறாங்களோ அதோட அந்த கேம் க்ளோஸ். ஓகேங்களா, அப்புறம் நீங்கள் ரேங்க் பார்த்துக்கலாம், யார் ஃபஸ்ட்டுன்னு பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஓகே கைஸ், ஆனால் கைஸ் இது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இப்போ நான் ரோல் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போது அதாவது வந்து 0ல் இருக்குது. 0ல் இருந்துட்டேன். இப்போ நான் போட்டேன்னா 2 வந்ததுன்னா எனக்கு 2 வரும். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு A1ல் அதாவது ஏ செக்ஷனில் நான் போடுறேன். அதில் வந்து என்கிட்ட வந்து 4 இருக்குது. A1, A2, A3, A4 இருக்குது. ஸோ அதில் நான் எதில் வேணாலும் நான் காயின்ஸை சேர்த்து வச்சுக்கலாம். அது என் இஷ்டம் தான். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி சேர்த்து 20 மேபி 15 இல்லை 20 தெரியல. ஓகேங்களா, ஸோ அது வந்துட்டு பேருக்கு இப்போது A1ல் பார்த்தீங்கன்னா 20 கிட்டே சேர்த்துட்டுன்னு வச்சுக்கலாம். பாயிண்ட்ஸ் சேர்த்து திருப்பி 0க்கே வரணும். 0க்கு வந்தால் மட்டுமே தான் அந்த பாக்ஸ் ஃபுல்லாகும். ஓகேங்களா, A1, A2, A3 இதுலையுமே அடுத்தது வந்து பி, அதாவது ரெண்டாவது ஆடுற ஆள். ஓகேங்களா, B1ல் வந்து பியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே B1, B2, B3, B4 இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து 4 இருக்குது டிஃபால்ட்டாக. என்ன இருக்குது? 4 இருக்குது. அதில் வந்து 0ல் இருந்தது. ரெண்டாவது ஆடுறவங்ககிட்ட டிஃபால்ட்டாக 4 இருக்குது. அவங்க வந்து 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டு கடைசியில் 4ல் வந்து நின்னா தான் அவங்களுக்கு அந்த பாக்ஸ் ஃபுல்லாகும். ஓகேங்களா, அந்த 4 பாக்ஸும் ஃபுல்லாகும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகலாம். அதுக்கப்புறம் மெதுவாக அந்த ஒரு பாக்ஸாக தான் மெதுவாக தான் ஃபுல்லாகும். ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு ஃபுல்லாகிடாது. அதில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம், காயின்ஸ். ஓகேங்களா, புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடியே 8 இருக்கும். டிஃபால்ட்டாக 8 இருக்கும். ஸோ நீங்கள் 8ல் தான் ஆரம்பிச்சு 9, 10, 11, 12 கிட்டத்தட்ட 20, 23 வரை போகும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்மால்லே 23 வரை கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டில் 15 தான் இருந்தது. அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம ஆடும்போது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, சப்போஸ் 15 கொடுத்துறாங்க, 15க்கு அப்புறம் 0 ஸ்டார்ட் ஆகும். 0 ஸ்டார்ட் ஆகி 1, 2, 3, 4
இப்போ 2 இப்போ பியில் பார்த்தீங்கன்னா 4 இருந்துச்சுன்னா 4 வந்து ஃபுல் எஸ்கவுட்னு சொல்லுவாங்க அது. ஓகேங்களா? இப்போ சியில் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. 8லேருந்து ஆரம்பிச்சு 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 அப்படியே நம்ம ஒரு பாக்ஸ்லேயோ அப்படியே சேர்த்துக்கிட்டே போய் திருப்பி 0லேருந்து வந்து திருப்பி 8ல் வந்து முடிஞ்சதுன்னா ஃபுல் ஆயிடுச்சு எஸ்கவுட். இது மாதிரி டியில் வந்து பார்த்திங்கன்னா 12லேருந்து அப்படியே ஆரம்பிச்சு 13, 14 அதாவது நான் ஒரு பாக்ஸை சொல்கிறது இது மாதிரி தான் 4 பாக்ஸில் இதே இது தான். ஓகேங்களா? இது மாதிரி ஆரம்பிச்சுட்டு நம்ம 20ல் வந்து முடிச்சுட்டு திருப்பி அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 முடிச்சிடும். 12 வந்து திருப்பி 12 வந்துச்சுன்னா முடிஞ்சிடும். அதாவது 0க்கு போயிட்டு திருப்பி எந்த நம்பர் டிஃபால்ட் இருந்தோ அந்த நம்பர்லேருந்து ஆரம்பித்து போயிட்டு திருப்பி டிஃபால்ட்டாக அந்த நம்பருக்கே வரணும். அப்போ தான் அது முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு வகையான ஒரு விஷயம். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம ஆட போகிறோம். அது மாதிரி வந்து நீங்கள் ஆடும்போது ஒருத்தர் நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்க எவ்வளோ இருக்காங்க, இவங்க எவ்வளோ இருக்காங்க பார்த்துட்டு அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க, உங்களுக்கு முன்னாடி அவங்க இருக்காங்களா, நீங்கள் உங்களால் வெட்ட முடியுமா? ஓகேங்களா? ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் உங்களுக்கு போக புரிஞ்சிடும். நான் சொல்கிறத நீங்கள் விளாட உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் ரோல் பண்ணுறேன். இப்போ வந்து A1ல் நான் இருக்கேன். ஃபோர் வந்துட்டு 2 டைம் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 4 இப்போ நான் 4 போட்டிருக்கேன். ஓகே, அதாவது 4 போட்டேன்னா ஓகேங்களா? 5, 6, 7, 8 இப்போ நான் கிட்டத்தட்ட 4 போட்டேன். 4 கூட ஒரு 3 ஓகேங்களா? 5, 6, 7 ஓகேங்களா? 5, 6, 7 போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ என்கிட்ட 7 இது வந்திருக்கும். செலக்ட் த பீஸ் மூவ் எந்த இடத்துக்கு 4-3 ஓகேங்களா? 4-3 அதாவது வந்து 4-3க்கு என்கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ எதுவுமே நான் இப்போ எதில் வேணாலும் வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ யாரும் எனக்கு முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்போஸ் எப்பவுமே 4லாம் உள்ளது, சில டைம் 2 தான் உள்ளோம். 2 வந்துனே 2 ஒரு பாக்ஸில். ஓகேங்களா? இப்போ எனக்கு 4 வந்திருக்கு. அதனால் 4 கூட ஒரு 3 வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகேங்க, ஓகே, உங்களுக்கு புரிய நம்புகிறேன். ஓகேங்களா? 7 வந்துருச்சு மட்டும். இப்போ என்கிட்ட 7 காயின்ஸ் கிட்டே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து நான் வைக்கிறேன். அது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். எனக்கே கொஞ்சம் இதில் கொஞ்சம் குழம்பு தான் செய்யும். நான் சொன்ன மாதிரி இதில் ஏதாச்சும் குழப்பம்லாம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கிளாரிஃபிகேஷன் பண்ணி இன்னும் நான் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அது கிளாரிஃபிகேட் பண்ணுற மாதிரி கூட ஒரு வீடியோ போடுறேன். டோன்ட் வெரி. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு நான் போடுறதுக்குள்ளே நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஓகே, நான் A1லே கொடுக்குறேன். பேக் செலக்டிவ் பீஸ் ஓகேங்களா? திருப்பி நான் பீஸு இது பண்ணுறேன். A1லே நான் திரும்ப வைக்கிறேன். 4 ஸ்டெப்புக்குள்ளே அந்த இதுவில் இருக்க ஃபுல்லாக ஆகணுமா இல்லை 3 ஸ்டெப்பு? நான் 3 ஸ்டெப்பே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, ஓகே, பாருங்கள் A1ல் 3 வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த நேரத்துக்கு பார்த்து 4 உள்ளணுமா? ஏன்னா 4 வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கு. சரி, அது என்னாரும் அது நம்மளுக்கு சில லக்கு தான். ஓகேங்களா? ஸோ இதில் 4 அடுத்த மீடியம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 6 இது மாதிரி மாறும். இது அந்த நம்ம போர்டு செட் பண்ணுறது பொறுத்து இருக்குது. நான் இந்த 2வது இதில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இதில் நான் போட்டுடுறேன். பாருங்க, அடுத்தது ரோபோட் ஆடும். ரோபோட்டுக்கு நம்ம இது பண்ண தரலாம். நம்ம டேர்ன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ 2வது ஃபர்ஸ்ட் ரோபோட் ஆடுது. அது வந்து 2 போட்டிருக்கு. இப்போ சி பார்த்தீங்கன்னா சி வந்து 2 போட்டிருக்கு. ஓகேங்களா? டி ஓகே, இருங்க. இப்போ எந்த வரும்போது நான் பேச முடியும். ஏன்னா வந்து இது நம்ம கண்ட்ரோல் இல்லை, இது ரோபோட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் போடும்போது மட்டும் தான் நான் வெயிட் பண்ணி போடலாம். ரோபோட் போடும்போது அது பாட்டுன்னு போட்டணும். ஏன்னா ரோபோட்டில் அது ஸோ அதுவே தான் ஆடும். இந்த ஹேண்ட் கிரிக்கெட் மாதிரி. ஓகே, ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 4 பாக்ஸில் அதில் வந்து ஃபஸ்ட் பாக்ஸில் 7 சேர்த்துருக்கேன். 7 சேர்த்து நான் திருப்பி ஃபுல்லாகிட்டு அப்புறம் நான் 0க்கு வரணும். அப்போ தான் ஃபுல்லாகும் A1ல். இல்லைனா இதுக்கு நடுவில் கூட என்னை வெட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த 7 வந்து யாராச்சும் வெட்டிட்டு கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது.
ஓகே, அதாவது வந்து இப்போ அடுத்து ஒரு ரெண்டாவது ஆடுறவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 6ஆ, அதாவது அந்த 4 கணக்கில் எடுத்துக்கூடாது இப்போதைக்கு. இப்போ அவங்க 2 போட்டிருக்காங்க ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா, 2 போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இப்போது 6ன்னு காட்டுது. ஓகேங்களா, 2 போட்டிருக்காரு அவர். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு 4 போட்டேன், அவங்க 2 தான் போட்டிருக்காங்க. சிலே பார்த்தீங்கன்னா 2 போட்டிருக்காங்க. ஓகேங்களா, சி நபரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அவரால் அவர்கிட்ட இப்போ 10 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓகே, டியில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா 3 போட்டிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான். அது எப்படி வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அது அப்படி தான் வரும். என் லக்கு பாருங்கள், ஸ்டார்டிங்கில் 4 வந்துருச்சு. ஓகேங்களா, சரி காய்ஸ், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, ஒரு ஆளுக்கிட்ட 4 பாக்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ அந்த 4 பாக்ஸை நம்ம ஃபுல் பண்ணணும். டிஃபால்ட்டாக இருக்கிற நம்பரில் தாண்டி மேலே போய் திருப்பி அந்த நம்பருக்கே ரிட்டர்ன் வரணும். அப்போ தான் ஃபுல்லாகும். சிம்பிள், இதுதான் விஷயம். இதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் தான் யார் கிட்டே இருக்காங்க, யார் நம்மளை வெட்ட வர போகிறாங்க, அது நீங்கள் இது பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா, இப்போதைக்கு நீங்கள் இந்த ரோபோட்டோட ப்ளே பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ரோல் பண்ணுறேன். என்னடா இது, லக்கு அடிக்கலாம், அதுக்குன்னு இப்படி அடிக்கிறது. இப்பயும் 4. ஓகே, திருப்பி நான் ரோல் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் த பீஸ் வந்து எங்கே நான் மூவ் பண்ணிக்கணும், எங்கே மூவ் பண்ணணும்னு கேட்குது. 4 ஃபஸ்ட்டு போட்ட 4, இப்போ ஒரு 1, மொத்த சேர்த்தா 5 வந்துருச்சு எனக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து எனக்கு வந்து தான் 1 2 3 தான் விழும். இன்றைக்கி அதிசயமாக 4 வருது. 4 இருந்தால் நம்மளுக்கு 2 சான்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, 4 திருப்பி 4 இன்னொரு டைம் 4 வந்தால் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும், 3 சான்ஸ். ஓகேங்களா, 4 4 8 கூட ஒரு 5 வந்ததுன்னா வச்சுக்கேன், எவ்வளோக்கு வரும் நீங்களே போட்டுக்குங்க. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது நம்ம ஸ்டெப்பை பொறுத்து நம்ம பார்த்து எங்கெங்கே வைக்கணுமோ அந்த ஏல வந்து A1 A2 A3 எங்கே வச்சோமோ அதை நம்ம வச்சுக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செலக்ட் ஸ்பேஸ் டு மூவ். அவைலபிள் ஸ்டெப் 4 1. இப்போ 5 ஸ்டெப்பு என்கிட்ட இருக்குது. ஓகே, ஓகேங்களா, எனிமீஸ் வந்து 3 இருக்காங்க, ஸ்டெப்பு 8 இருக்குது. ஓகேங்களா, நான் எவ்வளோ ஸ்டெப் வச்சுருக்கேன்? ஓகே, 5 ஸ்டெப் இருக்குது என்கிட்ட. ஓகே, இன்னும் அங்கே வந்து 8 ஸ்டெப்புக்கு முன்னாடி தான் இருக்கேன். 8 ஸ்டெப் போனால் 8 ஸ்டெப்பில் தான் இருக்காங்க எனிமீஸ். ஓகேங்களா, எனிமீஸ் ஆர் 6. ஓகேங்களா, இதில் எனிமீஸ் 6 பேர் தான் இருக்காங்க. இது ஏன் இப்படி காட்டுதுன்னா, A1 ஏன் இப்படி காட்டுதுன்னா, இப்போ நிறைய பேர் இப்போ 3 பேரும் போட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்து இது எல்லாமே கணக்கெடுத்து எவ்வளோ பேர் எவ்வளோ ஸ்டெப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது மாதிரி சொல்லும். ஓகேங்களா, 15 ஸ்டெப், இதெல்லாம் லேட் ஆகும். ஓகேங்களா, இங்கே எனிமீஸ்லாம் யாருமே இல்லை. ஓகேங்களா, யாரையும் நம்மளால் அடிக்க முடியல இப்போதைக்கு. யாரையும் அடிக்க முடியாது, யார்கிட்ட நெருங்க முடியாது. அதனால் நான் இப்போ A1 8 ஸ்டெப்பு இருக்குந்துச்சு. ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிக்க முடியும். சாரி கைஸ், என் ஃபோன் பிரச்சனை பண்ணுது. ஓகே, A1 8 ஸ்டெப் தான் இருக்குது. அதனால் நான் இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, திருப்பி பேக் டு செலக்ட் பீஸ்ன்னு வருது. ஓகேங்களா, ஸோ 8 ஸ்டெப்பில் தானே இருக்காங்க. ஸோ சீக்கிரம் போய் அவங்கள அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். 4 ஸ்டெப்பா? ஒன் ஸ்டெப் சேஃப் ஜோன் வருது. ஓகேங்களா, சேஃப் ஜோன் கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் காயின்ஸ் வந்து சேஃபில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வெட்டுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகேங்களா, 4 ஸ்டெப்பாக போகலாமா? நம்ம 1 ஸ்டெப்பை கொடுத்து சேஃபில் போய் ஓகே, நான் 1 ஸ்டெப்பில் வச்சிட்டேன். திருப்பி செலக்ட் பேஸ் வருது. பாருங்க, இன்னும் 7 ஸ்டெப்பு தான் இருக்குது. 4 ஸ்டெப்பில்
A2. A1 is at 8 safe zone available. Enemies are at 2. 7 steps. A2 is at 0. A1 is. Roll the dice unavailable. ஓகே 7 ஸ்டெப். Yes, turn. இப்போ ரெண்டாவது ஆள் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். You move from box 6 to box 8. Roll on CS turn. Roll on C4. Roll on C4. பாருங்க 8 Roll on D3. பாருங்க 4 4 8 8 கூட ஒரு 3னா 9 10 11 கிட்ட இருந்துச்சு. இருங்க என்கிட்ட எவ்வளோ இருக்கு கைஸ், நான் 12 வந்துட்டேன். ஓகேங்களா, ஓகே. இவங்க வந்து 2 பாக்ஸில் ரெண்டு சேர்த்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரே பாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் கொஞ்சம் ஆபத்து தான், பட் இருந்தாலும் சேஃப் ஜோனில் தான் இருக்குது. ஓகே, ஓகே. இவங்கள 1 இல்லை 2 எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அது முன்னாடி நம்ம வாட்ச் பண்ணியிருக்கணும். சரி, பார்ப்போம். நோ ப்ராப்ளம் கைஸ், அது விளையாடும் போதே அது சொல்ல எவ்வளோ விழுந்துருச்சு அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. டி வந்து பி வந்து 2, சி வந்து இவ்வளோ போட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. 4 போட்டுது பார்த்தீங்களா, பி வந்து 2 டைம் 4 போட்டுது. அது 2 டைம் 4 போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது பாஸ் ஆகிடுது. 6 அதே மாதிரி 2 டைம் போட்டால் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்துக்க மாட்டேங்குது ஒரு சில டைமில். ஓகேங்களா, 3 டைம் ரிப்பீட்டட் அப்படின்ற மாதிரி வந்துடுது. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, போடுவோம். ரோல் பண்ணுறேன். ஓகே, நான் 1 தான் போட்டிருக்கேன். இப்போது யார் நம்ம கிட்ட முன்னாடி அதாவது வந்து நம்மளுக்கு பக்கத்தில் இருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா இப்போ நிறைய பேர் போட்டிருக்காங்க நிறையாவே. 1 ஸ்டெப்பு தான் இருக்குது என்கிட்ட. 1 ஸ்டெப் வச்சு தான் நம்ம மூவ் பண்ண முடியும். 12 எனிமீஸ் இருக்காங்க ஃபஸ்ட் இதுவில். ஓகேங்களா, எனிமீஸ் எங்கே அதிகமாக இருக்குங்களோ அங்கே நம்ம இது ஃபோக்கஸ் பண்ண தான் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ண முடியும். அதேமாதிரி ஸ்டெப்பு நம்மளுக்கு ரொம்ப கிட்டே இருந்தால் ஈஸியாக முடிக்கலாம். ஓகே, நம்ம A1 கொடுப்போம், ஏன்னா ஃபஸ்ட்டு இதான் ஃபோக்கஸ் பண்ண. இப்போ அடுத்தது ரோபோட் ஆடுது. நான் இல்லை. வாவ், அடப்பாங்களா. ஐயோ, 4 4 8 8 கூட ஒரு 2 10. மனுஷங்கன்னு ஒன்றும் பயங்கரமாக யோசிச்சு பயங்கரமாக போடுவாங்க காய்ஸ். டி வந்து 2 தான் எடுத்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பி தான் ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப அதிகமாக எடுக்குது. இருங்க பார்த்துருவோம் ஸ்டேட்டஸு. ஐயோ, திருப்பி அவங்க 4க்கு வந்துட்டாங்கன்னா முடிச்சிருவாங்க. ஓகே, 15 தான் கைஸ் ஸ்மால் போட்டில் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, தெரிஞ்சு போச்சு. இப்போ தெரிஞ்சு போச்சு, ஸ்மால் போர்டில் 15 வரும். ஓகேங்களா, ஸோ இன்னும் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 கட்சிதுன்னா நான் எஸ்கோட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, 4 5 6 வந்துருச்சு. 4 2னா மொத்தம் 6 ஸ்டெப்பு என்கிட்ட இருக்குது. இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா, 13 இருந்துதா. நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் 13 பார்த்தோன்னு நினைக்கிறேன். 14 15 0 3 கிடச்சது நல்லா இருந்திருக்கும். 4 2. ஓகே கைஸ், ஓகே 13 எனிமீஸ் இருக்காங்க. மிச்சம் எதுலையுமே பெருசாக. ஓகே, இது உங்கள் இது தான். ஸோ பார்த்து இதை நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா, என்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஸ்டெப்பு இப்போ தேவைப்படாது. அதனால் இன்னொரு பாக்ஸில் நான் போடுறேன்.
பேக் டு செலக்ட் பீஸ். Back to select piece 1. இப்போ ரெண்டாவது ஏல வந்து நான் A2ல நான் போடுறேன். Select steps to move A2. 4 steps safe zone of A. 2 steps. Clap 2 steps. 2 ஸ்டெப் நான் இங்கே கொடுத்துட்றேன். Roll the dice button unavailable. Select a piece to available steps 4. 4. A2 is at 2 enemies are at 4, 8, 9, 12, 13, 13 steps. A3 is at 0 safe zone available. Enemies are at 6, 10, 11, 14, 15, 15 steps. A2 is at 2 enemies are at 4, 8, 9, 12, 13, 13 steps. சரி நான் A1ல கொடுக்குறேன். ஓகே இது வந்து வெட்டுற மாதிரி ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த மாதிரி சவுண்ட் தான் வெட்டிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்க நான் வந்து ஒருத்தரை வெட்டிட்டேன். ஓகேங்களா என் பக்கத்தில் இருக்கவங்க யாரையும் நான் வெட்டியிருக்கேன். மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த பி தான் இருக்கும். அதை நம்ம பார்ப்போம் ரிசல்ட். ஓகேங்களா ஓகே Questions start positions. A1, 30, A2, 6, A3, 0, A4, 0. ஓகே Questions start positions. A1, 30, A2, 6, A3, 0, A4, 0. ஸோ என்ன தப்புட்டா நான் வந்து ஃபஸ்ட்டு அங்கே அந்த 2 வந்து அங்கே போட்டிருக்கணும். சரி ஓகே Roll the dice button. ஸோ நம்ம பண்ணுற சில தப்பு சில டைமு பார்த்துக்கலாம். 4, roll the dice திருப்பி 4 வந்திருக்கு. Roll the dice button. You got 4, roll the dice வா மை காட் 8. Roll the dice. You got 2. Select a piece to move. ஓகே 8 10 கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட என்கிட்ட 10 இது கிட்ட வந்திருக்கு காயின்ஸு. Select a piece to move. Available steps 442. 442 10 இருக்குது. A1 is at 13 enemies are at 1, 2, 2 steps. Available steps 442. ஓகே A1 is at 13 enemies are at 1, 2, 2 steps. நான் வந்து நெக்ஸ்ட் பாக்ஸில் வைக்கிறேன். A2 is at 6 safe zone available. Enemies are at 4, 5, 8, 9, 9 steps. சரி ஃபஸ்ட்டு இங்கே கொடுப்பேன் ரெண்டாவது இதுவில். A3 is at 0 safe zone available. இவங்க தான் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. Safe zone available. Enemies are at 4, 5, 8, 9, 9 steps. And to select piece. Select steps to move A2. 4 steps skill available. 4 steps skill available. 2 steps safe zone available. 4 steps skill available. எல்லாரையும் வெட்டுவோம். ஓகே இந்த ஸ்கில்னு வந்தாலும் விட்டுறாதீங்க. இந்த கில்லுன்னு வந்தாலும் ஓகேங்களா கண்டிப்பாக கொடுங்க. இன்னும் நிறைய காயின்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஜாலியாக வெட்டலாம் உட்காந்து. வெட்டிட்டேன் பார்ப்போமா. Questions start positions. A1, 30, A2, 10, A3, 0, A4, 0. பாருங்க இப்போ ரெண்டாவது இந்த ஃபுல் ஆகிட்டே வருது. ஓகேங்களா 10 வந்துருச்சு. இது மாதிரி நம்ம மனுஷங்க கூட ஆடும்போது இது மாதிரி ஆகுமான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை காய்ஸ். ஏன்னா வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட நிறைய புரிஞ்சுக்கிட்டு ஆடுவாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம தோற்று போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏமாறவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு அப்படியே இருங்க. Question. Roll the dice button. You got 3. ஓகே 3 மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த 3 தான் வந்து அந்த ஃபஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லாக ஆக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். Available steps 423. A1 is at 13 escort available. பாருங்க நான் சொல்லலை எஸ்கோட்னா 2 ஸ்டெப். அது எஸ்கோட்னா என்னென்னா இப்போ வந்து 13 இருந்தது. ஓகேங்களா அதாவது இதில் வந்து ஏ செக்ஷன் ஏல வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் 13 இருந்தது. நான் என்ன சொன்னேன் 15 தான் லாஸ்ட்டு. 15க்கு அப்புறம் 0 தான் இதில் டிஃபால்ட்டாக இருந்தது. ஓகேங்களா 13, 14, 15, 0, 14, 15, 0 கிட்டத்தட்ட 3 ஸ்டெப்பு. ஓகேங்களா ஸோ இந்த 3 கிடச்சனால இப்போ நான் இந்த 3 ஸ்டெப்பு நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணேன்னா எஸ்கோட்னா ஃபுல் ஆகிடும். ஓகேங்களா ஸோ நான் ஒரு பார்ட் ஆஃப் விஷயத்தை நான் ஃபுல் பண்ணிட்டேன். ஓகேங்களா என்கிட்ட 4 இருந்ததில் ஒரு பாக்ஸை நான் ஃபுல் பண்ணிட்டேன். ஓகேங்களா பாருங்கள் எஸ்கோட்னா எப்படி சவுண்ட் கேட்குன்னு பாருங்கள். A1 is at 13 escort available. And to select piece. Select steps to move A1. 2 steps skill available. 3 steps escort available. 3 ஸ்டெப் எஸ்கோட் நான் கில் பண்ண இப்போ வந்துக்கு. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு இதை முடிக்கிறேன். 3 steps escort available. எஸ்கோட் கொடுக்குறேன். 3 ஸ்டெப் அப்படியே அழகாக கிடச்சிச்சு. நான் லட்டு மாதிரி இதை யூஸ் பண்ணிப்பேன். Dice button unavailable. அவ்வளோதான். Roll the dice. இப்போ வந்து Questions start இப்போ பாருங்கள். A1 finish. A2 10. A3 0. A4 0. ஓகேங்க A1 ஃபினிஷ்ட். அவ்வளோதான். இனிமேட்டு A1லேருந்து யாரும் வெட்டவும் முடியாது எடுக்கவும் முடியாது. நான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு இது பண்ணி எடுத்தேன். ஸோ இந்த இடத்துல தான் கஷ்டம் நம்ம பார்த்து இந்த மாதிரி 4 வரும்போது கொஞ்சம் பார்த்து வைக்கணும். ஓகேங்களா இதே நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு. எனக்கு வந்து இப்போ நான் வந்து 3 ஸ்டெப் இருக்கிற இடத்துல வந்து நான் 5 ஸ்டெப் வரும்போது அந்த 5 நான் போட்டால் வேஸ்ட்டு தான் அது. ஓகேங்களா அது எந்த யூஸும் இல்லை எனக்கு. நான் அது இப்போ கரெக்டாக பார்த்து இது லாஸ்ட் 15. ஓகேங்களா ஸோ டிஃபால்ட்டாக உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அந்த டிஃபால்ட்டர் நம்பர்லேருந்து ஆரம்பித்து ஸ்ட்ரைட்டாக போய் இப்போது ஸ்மார்ட் போர்டில் 15 இருந்தால் லாஸ்ட் 15க்கு அப்புறம் திருப்பி அது கீழே வரணும். 0, 1, 2, 3, 4. இப்போ பியில் 4னா 4 வந்து தான் எஸ்கோட்டுக்கு போகும். ஓகேங்களா இதுக்கு நடுவில் யாரும் வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் எங்கேருந்து வெட்டியிருக்கேன்னு நம்ம பார்ப்போம். Robots B positions. P1 0. P2 8. P3 4. P4 4. எங்கேருந்து வெட்டியிருப்பேன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. மேபி பி கிட்ட இருந்து தான் வெட்டியிருப்பேன். Robots C positions. C1 8. இருக்கும் பார்ப்போம். 12. C3 11. C4 8. Robots D positions. D1 15. D2
ஓகேங்களா? சரி ஓகே கைஸ், பிலேருந்து தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? பி தான் ஃபுல்லாக வர மாதிரி இருந்தது. நம்ம பிலேருந்து தான் நிறைய தூக்கிட்டு இருக்கோம். அது 0க்கு வந்துருச்சு. 4 டிஃபால்ட்டாக இருக்குது. அந்த பியில் சில இடத்துல 4 இருந்ததுன்னு நினைக்கிறேன். 4 to 1 எவ்வளோ வந்தது எனக்கு? நான் கவனிக்கவே இல்லை. A2லே போடுறேன். ஏன்னா சேஃப் ஜோனில் போட்டால் தான் யாரும் வெட்டுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம கில் பண்ணுவோம். 1 ஸ்டெப்போ இல்லை 4 ஸ்டெப்பில் கில் பண்ணுறதா? 1 ஸ்டெப்பில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள முடிச்சிருவோம் ஃபஸ்ட்டு. இது சேஃப் ஜோன். இது இப்போதைக்கான நம்மளுக்கு என்ன, நம்ம கில் பண்ணுற சான்ஸ் கிடச்சிருக்கு. இதை ஏன் விடணும்? ஓகே கைஸ், ஓகே 1 ஸ்டெப் கொடுக்கலாமா? இங்கே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. எனக்கே நல்லா கன்ஃபியூஸ் ஆகுது. 4 ஸ்டெப்பில் கொடுத்தா இருங்க, 10 இருந்தது அதில். 14 15. சரி ஓகே, நம்ம இப்படியே கொடுத்து பார்ப்போம். ஓகே, கில் பண்ணிட்டேன். மேபி யாருக்கிட்ட இருங்க இப்போ பார்ப்போம். வாய்ஸ் கெஸ் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இதுவும் ஃபுல்லாக போகுது. இன்னும் நான் 2 கிடச்சா போதும் கைஸ். இந்த 2ல் 2வது பாக்ஸில் இருக்கிறதும் ஃபுல்லாகிடும். எஸ், நினச்ச பாருங்க பாருங்க, எஸ்கோட்டுன்னு சொல்லிச்சா? ஒரே ஒரு எனிமி தான் இருக்காங்க. அடிச்சுட்டு நம்ம ஃபுல் ஆகிடும். 2வது பாக்ஸு ஃபுல் ஆகிடுச்சு. ஓகே, முடிச்சாச்சு. நான் வந்து ரோபோட்டுக்கு முன்னாடியே நான் வந்து 2 பாக்ஸ் முடிச்சிட்டேன். சில டைம் ரோபோட்டில் ஜெயிச்சிரும் காய்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டுருக்கேன். அதனால தான் என்னால் இப்போ ஜெயிக்க ஓரளவுக்காச்சும் விளாட முடியுது. ஓகேங்களா? சில டைம் மற்றவங்க கூட ஆடும்போது நான் தோற்றுலாம் போகிறேன். ஓகேங்களா? இதில் 2த்துலையுமே எதுவுமே இல்லை. ஓகேங்களா? திருப்பி நான் இதில் ஆரம்பிச்சு 0க்கு வந்தால் தான் 0ன்னு சொல்லாது, 0க்கு வந்தால் எஸ்கோட்டுன்னு சொல்லுது. அதே மாதிரி 4க்கு வந்து 4 வந்து ஆரம்பிச்சு 4க்கு வந்தால் 4ன்னு சொல்லாது, எஸ்கோட்டுன்னு சொல்லும். ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? திருப்பி நான் ரோல் பண்ணுறேன். ஓகே, 1 ஸ்டெப்பு கிடச்சிருக்கு. இப்போ நான் அடுத்த பாக்ஸில் தான் போடணும். யார் நம்ம பக்கத்தில் இருக்கா? இதிலே போடுறேன், எதுவுமே இல்லை. சும்மா 2 கொடுப்போம். 1 2 வந்து கிடச்சிருக்கு. அதாவது வந்து 2 ஸ்டெப் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஏன் இப்போ நான் ஏன் வச்சேன் சொல்லுங்கள். அதாவது வந்து இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ நான் ஏன் சேஃப் ஜோனில் வச்சுன்னா எனக்கு அப்போ தான் இந்த வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் வெட்டாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால தான். ஸோ இப்போதைக்கு நான் வந்து 3 எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிமீஸ் எவ்வளோ இருக்காங்க பார்த்து தான் நம்ம இது பண்ணுவோம். அந்த ஸ்டெப்பு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் பக்கத்தில் இருக்காங்க. இல்லை நீங்கள் போய் ரைட்டில் போய் ஸ்வைப் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.
C positions. C1, 10, C2, 12, C3, 11, C4, 8. Robot D positions. D1, 50, D2, 0, D3, 12, D4, 12. பாருங்க டியில் கூட வந்துருச்சு, 0 வந்துட்டாங்க. திருப்பி அவங்க முயற்சி பண்ணால் Manage out and out. Roll the dice bar. 12க்கு வரலாம். ஓகே, சரி காய்ஸ், இதே மனுஷங்களாம் நான் நேற்றுக்கு வெட்டியிருப்பாங்க பாதி விஷயத்த. Roll the dice. ஓகே You got 2. Select a piece to ஓகே move. இப்போ 2 ஸ்டெப்பு கிடச்சிருக்கு. Select a piece to move. இந்த 2 ஸ்டெப்பில் யார் வந்து பக்கத்தில் இருக்காங்க பார்க்கலாம். Available steps. 2. 3 is at 4 enemies are at 2, 6, 7, 11 steps. 11 ஸ்டெப்பு போகணும். 4 is at 0 enemies are at 6, 10, 11, 15 steps. சரி, நீங்கள் தேவைப்பட்ட அடுத்த பாக்ஸில் கூட போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இது மாதிரி ரொம்ப ஸ்டெப் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா சப்போஸ் ஒரு டைம் எனக்கு 4 2 டைம் 4 கிடச்சா லக்கு இருந்தால் நம்ம வந்து அந்த 4 வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக இது 7, அதாவது வந்து நீங்கள் எனிமீஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல கிட்ட வரலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்கள் இஷ்டம் தான், உங்கள் விருப்பப்படி நீங்கள் பண்ணலாம். 3 is at 4 enemies are at சரி, நான் ரோபோட் கூட இருந்தனால நான் ஒன்றுத்துலேயே போடலாம். பரவாயில்லையே, வெட்டிட்டேனே. roll the dice. Clash and start positions. A1, finish. A2, finish. A3, 6, A4, 0. பரவாயில்ல, வெட்டிட்டேன். எங்கேருந்தோ 2 காய்ச்சல் நான் சுட்டுட்டேன். Roll the dice. You got 3. Select a piece to move. இப்போ நான் ஆடும்போது ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், சேஃப் இதுவில் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். Select a piece to move. 3 வந்துதா? Available steps. 3. A3 is at 6 enemies are at 4, 5, 9 steps. 9 ஸ்டெப்பு. A4 is at 0 enemies are at 10. A3 is இதிலே வைப்போம். roll the dice button unavailable. Clash and start positions. A1, finish. A2, finish. A3, 9. A4, 0. Robot D2, 3, move at 1, 4, 6. Robot C turn. Robot C4. Robot C3. C2, move at 1, 12, 0. C4, move at 1, 8, 11. Robot D turn. Robot D1. D1 move at 1, 15, 0. Crash and start turn. Roll the dice. ஓகே காய்ஸ், ஸோ ரோபோட் குள்ளாரனால கொஞ்சம் நல்லா சீக்கிரம் ஆட்டம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிடலாம். ஏன்னா யாரையும் எடுக்க விடல, எல்லாத்தையும் வெட்டிகிட்டே இருக்கும். சேஃப் ஜோனில் போட்டு வெட்டுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. Roll the dice bar. You got 4. Roll the Wow. dice again. Roll the dice bar. You got 2. Select a இது நம்ம தான் காய்ஸ் ஞாபகம் வச்சுன்னு. ஓகேங்களா? 4 ஓகேங்களா? ஆல்ரெடி 9 இருந்தேன். 10, 11, 12, 13, 15 மேபி வந்துடும் நினைக்கிறேன். select a piece to move. Available steps. 4-2. 4-2 நான் எஸ்கோட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். மேபி 3வது பாக்ஸ் இந்த ஃபுல்லாக போகுது. மேபி நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Available steps. 4-2. 4-2 ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? Enemies are at 1, 2, 2 steps. A4 is at 0 safe zone available. A3 is at 9 enemies are at 1, 2, 2 steps. 2 ஸ்டெப்பில் யாரும் இருக்காங்க, அடிச்சிருவோம். Select steps to move A3. 4 steps. 2 steps skill available. Clash and 2 steps skill available. 4 steps. 2 steps skill available. ஸ்கில் பண்ணுற வாய்ப்பு இருந்தால் கில் பண்ணிடணும். Roll the dice. Clash and start position. இருங்க பாப்போம். A1, finish. A2, finish. A3, 11, A4, 0. ஓகே, Roll the dice bar. You got 3. Select a piece. Available steps. 4-3. 3 வந்திருக்கு. A3 is at 11. 11 என்னால் இப்போதைக்கு எஸ்கோட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் 3 போட்டாலும் 12, 13, 14 தான் வரும். இன்னும் அடுத்தது இன்னும் 2 வரணும். 2 வந்தால் தான் என்னால் எஸ்கோட்டுக்கு போக முடியும். A4 is at 0 safe zone. சரி, கொடுத்து வைப்போம். Command to select piece. Papo. Select steps to move A3. 4 steps. 3 steps. Clash and 3 steps. 1 செகண்ட், அது கணக்கு போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 4 steps. 3 steps. 3 ஸ்டெப்பு கொடுக்கும். Dice bar unavailable. Clash and start positions. A1, finish. A2, finish. A3, 40. A4, 0. A4, move at 1, 0 to mark 4. காய்ஸ் இன்னும் 2 கிடச்சா போதும், நான் ஃபுல் ஆகிடுவேன். ஃப்ரெண்ட் பி முடிஞ்சிச்சு. ரோபோட் கூட அசந்த நேரத்தில் முடிச்சிடும் காய்ஸ். ரோபோட் கூட சாதாரண நாள் இல்லை, சான்ஸ் கிடைச்சா போதும், நம்மளே காலி பண்ணுறோம். C3 move at 1, 8 to mark 11. Robot D4. Robot D4. Robot D2. பர்றா 4 6 எடுத்துருச்சு. ஐயோ பாருங்க காய்ஸ், வெட்டுறதுன்னா என்னன்னு தெரியுதா? வெட்டுது பாருங்க, மோசமான ஆளு காய்ஸ். எவ்வளோ தைரியம் தான் 8-3 தூக்கிட்டாங்க.
Clash and start positions. A1, finish. A2, finish. A3, 0. A4, 4. 8-3ல நிறைய வச்சுருந்தேன் காய்ஸ், தூக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 4க்கு வந்துட்டேன் பாருங்கள், பழைய நிலைமைக்கே வந்துட்டேன் காய்ஸ். ஜஸ்ட்டு ஒரு 2 கிடச்சா போதும் காய்ஸ், எஸ்கோட்டில் ஊந்துருக்கும். ஆனால் பட் வெட்டிட்டாங்க. இது மாதிரி தான் வெட்டுவாங்க திடீர்னு. ஓகேங்களா, ஸோ வெட்டுறதும் உங்களுக்கு லக்காக இதிலே உங்களுக்கு காட்டிட்டாங்க. நானும் உங்களுக்கு வெட்டுறது காட்டினேன், என்ன அவங்க வெட்டுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஏன்னா நான் உங்களுக்கு பக்கத்தில் இருந்திருக்கலாம். ஓகேங்களா, ஸோ கில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிடலாம், கில் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, சரி, இந்த பாக்ஸ் போனால் என்ன, அது அடுத்த பாக்ஸில் 4 இருக்குல்ல, அதை வச்சு ஓட்டுவோம், பார்ப்போம். லக்கு இருந்தால். பட் என் டைம் தான் வேஸ்ட் ஆகுது. 3 என்னடா எவனுமே காணும் பாருங்க. இங்கே தான் 4 எனிமி இருக்கா. 7 ஸ்டெப்பு வேணும். இப்போதைக்கு இந்த 3 கொடுப்போம். காய்ஸ் பாருங்க காய்ஸ், கில் பண்ணிட்டாங்க திருப்பியும். மனுஷன் கூட ரொம்ப மோசம் பண்ணுது. எல்லாமே இப்போ காலி டப்பா ஆகி போச்சு. என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஆரம்பித்து முடிக்கணும். இனிமேட் நான் என்ன எதுவுமே பற்றி யோசிக்க தேவையில்ல, அப்படியே ரோல் உருட்ட வேண்டியதான். 4 வந்துருச்சு. காலி பண்ணுறவங்க இரு வர. இப்போ வந்து 6 வந்திருக்கு என்கிட்ட. 4-2. எதை பற்றி யோசிக்க தேவையில்ல, ஏன்னா என் பக்கத்தில் இப்போ யாரும் இல்லை. எதுலாம் வச்சுக்கலாம். இந்த சேஃப் ஜோனில் இருக்க வச்சுப்போம், இல்லை நம்ம காயின்ஸ் காணாமல் போயிடும். டூ ஸ்டெப் இருக்கு. 11 ஸ்டெப்பா? சரி, அதுக்கும் வந்து அடுத்த டைம் 4 கொடுத்தா பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம அடுத்த பாக்ஸில் போட்டு இப்போ 2 தானே வந்திருக்கு. இன்னொரு 4 வந்தால் கூட நல்லாயிருக்கும். நல்ல வேலை 1 போட்டுச்சுனா தப்பிச்சா, இல்லைன்னா 1 இல்லாத டப்பாவாக போயிட்டுருக்கும். இப்போ தெரியுதா கைஸ், நான் ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சேன்னு? ஓகேங்களா, எதுவும் இல்லாத இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பாக்ஸ்லாச்சும் தூக்கி நான் கூட இன்னொரு பாக்ஸ் வச்சு நம்ம ஓட்டலாம். ஓகேங்களா, இப்போ எல்லாம் வெட்ட உஷாராகிட்டாங்க பொழுது ரோபோட்ஸ்லாம். ஸோ இப்போ ரொம்ப ஆட்ட விறுவிறுப்பாக போகுது. ஸோ கைஸ், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சப்போஸ் யாராச்சும் புரியலைன்னா எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். புரியலைன்னா கண்டிப்பாக நான் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லாம் தரேன், வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா, லூடோ குரூப்போட லிங்க்கும் நீங்கள் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே வந்து நான் தரேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணி, வாட்ஸ்அப்புக்கு இதுக்குன்னு ஒரு குரூப்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நான் தரேன். ஓகேங்களா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகேங்களா, புரியலைன்னா டோன்ட் வரி. ஓகேங்களா, வேணாம், இதில் நான் போட்டுக்கிறேன். இப்போ மாட்டினியா கைஸ்? என்கிட்ட 1 தான் இருந்தது. ஓகேங்களா, ஸோ அந்த 1 வச்சு அடுத்த பாக்ஸில் போட்டேன். ஸோ அது வந்து வெட்டி எனக்கு நிறைய காயின்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, எப்படி சொல்கிறது, அங்கே எனக்கு பக்கத்தில் யாரும் பட்டிருந்தாலும் என்னால் வெட்ட முடிஞ்சுது. ஏன்னா ஒரு ஸ்டெப்பு தானே இருக்குது. இப்போ நான் 4, 5 வந்திருந்தால் கூட நான் அந்த ஃபஸ்ட்டு அந்த 3வது பாக்ஸில் போட்டிருக்கலாம். பட் இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக 4வது எதுவுமே கொண்டு போய் வச்சிட்டேன். ஸோ எனக்கு அங்கே வெட்டுற மாதிரி வாய்ப்பு கிடச்சிது. கில் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. சில டைம் ஆட்டோமேட்டிக்காக அப்படி கில் ஆகும். அதாவது வந்து என்கிட்ட எத்தனை பேர் வெட்டினாங்க, அதனால். இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, 1. நான் 1 வந்து என்கிட்டேருந்து 1 சுட்டுட்டேன். சரி, ஓகே, நல்ல விஷயந்தான். ஏன்னா வந்து என்கிட்ட வெட்டினாங்கன்னா பதிலுக்கு அவங்ககிட்ட நான் வெட்டிட்டேன். ஸோ எனக்கு 4 வந்தால் போதும், நான் அதில் போட்டு முடிச்சிருவேன் இந்த ஆட்டத்தை. பட் ஆனால் 1, 2 தான் வருது. அதனால் எனக்கு அதில் போடுறதுக்கு விருப்பம் இல்லை.
10. 10 steps. 10 ஸ்டெப் இருக்குது guys. Crash and அதுக்கு Base 3 descent 4 enemies are at 6. 7. 7 steps. இதில் கொடுக்குறேன் இப்போ. ஓகே, இது மாதிரி நம்ம ஸ்டெப்பை கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும், பார்த்துக்கணும் அங்கே. ஐயோ, வெட்டிக்கிட்டே போகிறாங்க. Before move the rock, take the box 9. Roll on CS turn. Roll on C1. C4 move the rock 11 to box 12. Roll on CS turn. Roll on D1. D2 move the rock 12 to box 13. Crash and smart turn. Roll the dice. ஓகே guys, Roll the dice. Crash and smart positions. A1 finish. A2 finish. முடிச்சிட்டேன். 6 6 1. 1 ஓகேங்களா, 6 1 இருக்குது. ஓகே, Roll the dice. 4 வந்தால் நல்லாயிருக்கும். டக்கு டக்குன்னு 2 தான் வந்திருக்கு இப்போயும். Available steps 2. சரி, எல்லாமே சேமாக வச்சுப்போம். ஓகேங்களா, ஸோ 2 பாக்ஸில் கூட இது மாதிரி நீங்கள் போட்டு கூட சேர்த்து வச்சு கூட அப்புறம் கூட நீங்கள் ஃபுல் பண்ணிக்கலாம். Base 3 descent 6 safe zone available. Enemies are at 3, 4, 5, 7 steps. 7 ஸ்டெப்பு. A4 descent 1 enemies are at 1, 8, 9, 10, 12 steps. சேஃப் ஜோனில் போடுச்சுண்ணா, 6 safe zone available. Roll the dice. Unavailable. அப்போ தான் வெட்ட மாட்டாங்க யாரும், மேக்ஸிமம் வெட்டுறதுக்கு வாய்ப்பு கம்மி. Yes, turn. Roll on D4. Roll on D2. வேணா Move the rock 12 to box 0. D2 move the rock 10 to box. மனுஷங்காரதாக இருந்தால் ரொம்ப லேட் ஆகும், என்ன மாதிரி யோசிச்சு ஆடுவாங்க. Roll on C1. C3 move the rock 11 to box 12. Roll on DS turn. Roll on D2. D4 move the rock 2 to box 4. அதே சொல்லுது அவங்க எவ்வளோ போடுறாங்கன்னு. ஓகேங்களா கைஸ், நான் ஏதாவது தப்பாடி இருந்தால் கமெண்ட்டில் திட்டாதீங்க. ஓகேங்களா, ஸோ நானும் இந்த விளையாட்டுக்கு புதுசு தான். ஸோ நம்ம சேனலில் 800 பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக நான் போட்டோன்னா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கற்றுக்கிட்டு நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்பு இந்த இடத்துல கூட சில டைம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதான் நீங்கள் ஆடும்போது கண்டிப்பாக என்னோட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் 97%. ஓகேங்களா, Roll the dice. You got 1. Select at least. Available steps 1. 1 ஸ்டெப்பு, Base 3 descent 8 enemies are at 1, 5 steps. 5 ஸ்டெப். A4 descent 1 enemies are at 8, 12 steps. Base 3 descent 8. வா வெட்டிட்டேன். அது ஆட்டோமேட்டிக்காக Crash and smart positions. A1 finish. A2 finish. A3 9. A4 1. ஓகே. 9 வந்துருச்சு. இப்போது ஒரு 2 4 வந்தாலே போதும். சூப்பராக அட்லீஸ்ட் 4 ஆச்சும் வந்தால் கூட நெருங்கிடலாம். You got 4. Roll dice again. சொல்லி வாய முடியல, வந்துருச்சு காய்ஸ். Roll the dice. You got 4. Roll dice again. ஐயோ, 8 வந்துருச்சா, எக்ஸ்ட்ரா வருது. You got 3. Select at least. சரி, ஓகே, கரெக்டாக தான் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 4 4 3. 4 4 3 4 4 8 8 கூட ஒரு 3னா 9 10 11. ஓகேங்களா, 11 கிட்டே வந்திருக்கேன். எனக்கு 11 ஸ்டெப்பு கிட்டே என்கிட்ட இருக்குது. இந்த 11 காயின்ஸ் வச்சு நான் எப்படி ஃபுல் பண்ணுறேன்னு பாருங்கள். Available steps 4 4 3. 4 4 3 நான் வந்து A4 is at 1 safe zone available. Enemies are at 12 steps. A3 is at 9 safe zone available. Enemies are at 4 steps. Available steps 4 4 3. A3 is at 9 safe zone available. Enemies are at 4 steps. சரி, ஃபஸ்ட்டு 4 வந்து இதில் போடுறேன். Map to select steps to move A3. 4 steps skill available. 4 steps skill available. 3 steps safe zone available. 4 steps skill available. கில் பண்ணுவோம் இந்த வாட்டி. நம்மள எத்தனை பேர் வெட்டினாங்க. Roll the dice. Okay. Crash and smart positions. A1 finish. A2 finish. A3 30. A4 வாவ், 1. 13. இன்னும் 3 கிடச்சா போதும். Roll the dice. You got 2. Select available steps 4 3 2. A3 is at 13 escorts available. எஸ்கார்ட், சாரி, 1 2. Map to select. Select steps to move A3. 3 steps escorts available. ஏன் எஸ்கார்ட்னு இப்போ வந்துருச்சுன்னா, அந்த 3 ஸ்டெப்புக்கு நம்ம பார்த்தோம்ல 4 4 3. ஓகேங்களா, ஸோ அதனால் ஒன்று போகிறது போல ஒரேடியாக அந்த 3 ஸ்டெப்பு காட்டினா அதை கிளிக் பண்ணால் நம்ம ஃபுல் ஆகிடும். 3 steps escorts available. முடிச்சிட்டேன். ஆர்டரை முடிச்சுட்டு சீக்கிரம் போகிறேன் பாருங்கள். Crash and smart positions. A1 finish. A2 finish. A3 finish. A4 1. இதில் 1 தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போகணும் நினைக்கிற ஆட்டோ. You got 2. Map to select. Select steps to move A4. 4 steps. 2 steps. 2 steps. Crash and 2 steps. 4 steps. 4 ஸ்டெப் கொடுக்கலாமா? 2 steps. 4 steps. 2 steps. சரி, 2 ஸ்டெப்பு முன்னாடி இருக்குது, கொடுத்துருவோம். Roll the dice. Crash and smart positions. A1 finish. Map to select these. Map select steps to move A4. 4 steps. 2 steps. Crash and 2 steps.
Start positions. A1, finish. A2, finish. A3, finish. A4, 5. A4, move the blocks. 5 to box. Roll out. ஓகே 5 வந்துட்டாங்க guys. எப்படியோ 2 ஸ்டெப் கொடுத்து 4 to box. 6. Roll out CS turn. Roll out C2. C1, move the blocks. 12 to box. 14. Roll out CS turn. Roll out D1. D2, move the blocks. 12 to box. 13. Crash and harvester turn. Roll the dice. U3. A4, move the blocks. I to box. 12. Roll out CS turn. Roll out B1. B4, move உங்களுக்கு கமெண்ட்ரி சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். 7. Roll out CS turn. Roll out C1. C2, இப்போ நம்மள இல்லை வேறு யாரும் தான் கில் பண்ணாங்க விடுங்க. roll out C4. Roll out C4. வாவ் Roll out C2. பா அடிச்சது பாருங்க லக்கு 4 4 8 8 கூட ஒரு 2 10 C2 sets the score. பா இப்போ C2 முடிச்சிருக்கு. Roll out C4. ஐயோ Roll out C2. மை காட் எவ்வளோதான் இப்போ எடுப்பீங்க? 14 to box 0. முட்டை C1, move the blocks. சி அடிச்சுட்டு வரைக்கும் போடுக்குதே நம்மளே. C4, move the blocks. 12 to box 14. Roll out CS turn. Roll out D2. அப்பா நம்ம இல்லை நல்ல டீல விட ஃபுல்லாக விட அதுக்குள்ளே சீல டீல இருக்க சி அடிச்சிட்டான். இது மாதிரி தான் கைஸ் பசங்களாம் விளாடும் போது இது மாதிரி தான் இருக்கும். D1, move the blocks. 4 to box 8. ஓகேங்களா? Move the blocks. 14 to box 0. Crash and harvester turn. ஏன் அதாவது வந்து என் ஆட்டம் வரும்போது மட்டும் தான் நான் வேலை செய்வேன் ஃபோனில். மிச்சம் அந்த ரோபோட் ஆடும்போது இல்லை மனுஷங்க ஆடும்போது அவங்கவுங்க ஆட்டத்தை அவங்கவுங்க தான் ஆடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம கையில் கண்ட்ரோல் எதுவுமே இல்லை. ஸோ இப்போது ரோபோட் ஆடி இப்போ அது பேர என் ஃப்ரெண்ட் ஆடிந்தானே வச்சுக்கோங்க, அவன் கண்ட்ரோல் தான் இருக்கும் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சும்மா தான் ஃபோன் மட்டும் தான் கையில் பிடிச்சிருந்தேன், அது 3மே ஆடி பிடிச்சி இது மாதிரி தான் மனுஷன் கூட ஆடும் போதும். ஓகேங்களா? ஸோ மேபி இதை வச்சு நீங்கள் மற்றவங்க கூட ஆடிடலாம். ஓகேங்களா? ரோபோட் ஆடுறதை வச்சு இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நான் 3 பாக்ஸ் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ யாராச்சும் 3 பாக்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா 3 பாக்ஸில் பாயிண்ட்ஸ் சேர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம்லாம் நம்ம லக்கு தான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம கையில் இல்லை, அதுவும் அது கையில் தான் இருக்குது. அது என்ன வருதோ அதுதான். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸோட தோற்று போனவங்க கூட இருக்காங்க. இதுக்கப்புறம் வரதெல்லாம் அதோட இதுதான். ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் இப்போ பார்க்க முடியாது யாரும் எவ்வளோ ஸ்டெப்பில் இருக்காங்க. ஏன்னா என்கிட்ட ஒரு இது மட்டும் தான் இருக்குது, ஒரே ஒன்று மட்டும் தான் ஃபில் பண்ணோம். ஓகே, அது வந்து அதுவே வரதா, அது லக்கு வரது பொறுத்து தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாகிடும். இதுக்கு நடுவில் கூட யாராவது சொல்ல போது கூட நம்ம காயின்ஸை வெட்டி கூட அவங்க ஃபுல்லாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா? 12 வந்துருச்சு. ஓகேங்களா? 12 13 14 15 இன்னொரு 3 வந்தால் ஃபுல் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எனக்கு என்னென்னு. 4லாம் எதுக்கு வருது? ஓகே 4 ஸ்டெப் வந்துருச்சு கைஸ். இப்போ நான் போட்டேன்னா முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ 11 இருந்ததில்ல, ஸோ அதேமாதிரி ஆட்டோமேட்டிக்காக 4 ஸ்டெப் எனக்கு லக்காக கிடச்சிது. ஸோ இப்போ நான் போட்டேன்னா இந்த 4 ஸ்டெப் அப்படியே ஒரே கிளிக்கில் அந்த 4 ஸ்டெப் எனக்கு கிடச்சிச்சு. அதனால் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், ஃபுல்லாகிடும். இதோட கேம் முடிஞ்சிடும். இது ரோபோட் கூட ஆடும்போது. ஓகேங்களா? இதுவே உங்கள் ஃப்ரெண்டு கூட ஆடும்போது நான் முடிச்சுன்னா இன்னும் 3 பேர் விளையாடிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இது மாதிரி தான் மாறி ஒருத்தர் வெட்டிக்கிறது. ஓகேங்களா? இந்த சில டைம் வந்து நம்ம எதுவுமே எல்லாத்துமே நம்ம ஏதாச்சும் ஒரு எம்டி பாக்ஸில் போட்டால் கூட சில டைம் அவங்கள வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருந்தால் வெட்டி நம்ம இது மாதிரி நம்ம காயின் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? காயின் சேர்க்குற மாதிரி தான். ஓகேங்களா? ஒரு பாக்ஸில் காயின் சேர்க்குற மாதிரி நம்மக்கிட்ட 4 பாக்ஸ் இருக்குது. ஸோ 4 பாக்ஸில் அந்த கல் சேர்க்குற மாதிரி வச்சுக்கிங்களா? ஓகேங்களா? சேர்த்துக்கிட்டே வந்து கரெக்டாக எந்த நம்பருக்கு போடமோ எந்த நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி முடித்து திருப்பி அதே நம்பருக்கு வரணும். இவ்வளோ தான். ஓகேங்களா? வெட்டுறது வந்து அந்த வெட்டுறதை பற்றி எனக்கு சரியாக சொல்ல தெரில. பட் இருந்தாலும் என்ன விஷயம்னா அங்கேயே காட்டும் நம்மளுக்கு 4 6லாம் வரும்போது. இப்போது மீடியம்னா 6 வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? வெட்டும் போது வந்து நம்ம பக்கத்தில் யாராச்சும் இருப்பாங்க. ஓகேங்களா? இல்லை நம்மளுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டெப்பில் இருப்பாங்க, 1 ஸ்டெப்பில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் ஒரு டைம் சில டைம் வெட்டுறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வெட்டுறதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். முடிச்ச வரைக்கும் எனக்கு தெரியும் எல்லாமே. இந்த வெட்டுறதுல மட்டும் தான் சில கன்ஃபியூஸ் இருக்குது எனக்கு. பட் இருந்தாலும் அது பெரிய விஷயம் இல்லாத. பட் எனக்கு விளாடும் போது எனக்கு புரியும். பட் ஆனால் சொல்லத்துக்கு சரியாக வரல, அவ்வளோதான் விஷயம். இதுதான் உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விளாடும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், கேம் முடிஞ்சிடும். நான் தான் வின் பண்ணேன். அந்த 3 ரோபோட்டே நான் தோக்கடிச்சிட்டேன்.
ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்ம மனுஷங்களை தோக்கடிக்க முடியும்னு கேட்டால் இப்போலாம் முடியதில்லை கைஸ். நானே தோற்று போயிட்டேன், நிறைய லெவலில் தோற்று போயிட்டேன். ஓகேங்களா. நானே உங்களுக்காக தான் வீடியோ நான் சில டைம் கிடைக்கும் போது கூட நான் விளையாடி முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுறதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இதுவில் நானும் என் ஃப்ரெண்டும் போடுறோம். ஓகேங்களா. நானும் என் ஃப்ரெண்டும் போடுறோம். என் ஃபோன் ஒரு அடிக்கடிக்கு மக்கள் சில ஜம்ப் இருக்கும் வீடியோவில், என் ஃபோன் ஒரு அடிக்கடிக்கு ப்ராப்ளம் பண்ணுது. ஓகேங்களா. நான் அதே தாண்டி நான் போடுறேன். ஓகேங்களா. என் ஃப்ரெண்டு நானும். ஓகேங்களா. மிஞ்சி போனால் இன்னும் 4 பேர் கூட நாங்கள் வச்சு போடுறோம். மொத்தம் நாங்கள் 4 பேர் ஒரு இதில் 4 பேர் விளாட்லாம். ஓகேங்களா. 4 பேருக்கு மேலே விளாட முடியாது. நான் ரூம் க்ரியேட் பண்ணுறது எப்படி காட்டுறோம். அடுத்த வீடியோவில் ரூம் க்ரியேட் பண்ணி அப்படியே நாங்கள் விளாடவும் ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா. நான் இன்னும் சில நண்பர்கள்லாம் சேர்த்துக்கிட்டு நாங்கள் உங்கள் முன்னாடி வீடியோ போட்டு விளாடி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. ஓகே. ஸோ அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்கீங்களா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே பார்த்து பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுங்க இந்த அப்ளிகேஷனுக்கு. ஓகே. எஸ்கோர்ட் கொடுக்குறேன். Successfully. Congratulations! You have to know. Congratulations! You have successfully escorted all your pieces. பாருங்க, எல்லா பீஸும் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வெட்டி எப்படி நான் ஜெயிச்சிட்டேன். பேக் டு ஹோம் போனீங்கன்னா அவ்வளோதான் சவுண்ட் வரும். முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சவுண்ட் வருதா. ஓகே. வின்னர்ஸ் லிஸ்ட்டு வரும். ரேங்க்கு, பிளேயர் நேம், ரேங்க் 1 பிரசாந்த் வந்து நான், கேஎன் லேப்ஸ். ஸோ இப்போ வந்து 2, 3, 4லாம் காட்டுது. ரோபோட் ஜெயிச்சுன்னா ரோபோட் காமிச்சிருக்கோம். பட் நான் தானே ஜெயித்தேன். ஸோ இந்த ரோபோட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஜெயிச்சிட்டா கேம் அதோட முடிஞ்சிடும். ரோபோட் ஜெயிச்சா இன்னும் 3 ரோபோட்டோட நீங்கள் இன்னும் 2 ரோபோட்டோட நீங்கள் ஆடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்த ரோபோட் முடிஞ்சுன்னா இன்னொரு ரோபோட் மட்டும் ஆடுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா. இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடும்போது அப்படிலாம் இல்லை. ஒருத்தர் முடித்தா இன்னும் 3 பேர் ஆடுவாங்க. யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்க தான் விஷயம். ஓகேங்களா இதில். சரி, ஓகே. இவ்வளோ தான். ஸோ இது வீடியோ பிடிச்சிருக்க நான் நம்புகிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு புரியணும்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா. முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டான ஒரு பெரிய வீடியோவை நம்ம கொண்டு வந்துட்டு இந்த டைமு மேபி இது பிளைண்ட் ட்ரைவோட டூரேஷனை மிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.